உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, ஒரு கடுமையான வலியோடு கூடிய வீக்கம் இருக்கிறதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ கால் முட்டியிலே வீக்கம் இருக்கிறது, அல்லது எங்கோ ஒரு இடத்துல அடிபட்ட வீக்கம் இருக்கிறது. எதை மாதிரியான இன்ஃப்ளமேஷன் பொதுவாக இருந்தால் இந்த ஓமத்தையும் சுக்கையும் சேர்த்து சம அளவில் இரண்டையும் நன்றாக அரைத்து தண்ணீர் சேர்த்து அதை களி போல கிளறுவார்கள். ஓமம் சுக்கு இந்த களி போல கிளறி அது எந்த இடத்திலே வீக்கமும் வலியும் இருக்கிறது அந்த இடத்திலே அப்படியே தப்பளம் போல போட்டால் அதை போட்டு சில நேரத்தில் உலர்த்துவது செய்வார்கள். உலர்த்துவதற்கு அந்த கொல்லி இருக்குது பாருங்கள், அந்த காலத்திலலாம் ஹேர் ட்ரையர்லாம் இல்லை, இந்த கொல்லி கட்டைன்னு சொல்லுவோம், கொல்லி நெருப்பு. அது அந்த அனலை அப்படியே அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல அந்த ஓமத்தையும் சுக்கையும் சேர்த்து அரைத்த பத்தை போட்டு அந்த பத்து மேலே அப்படியே சூடு காட்டுவார்கள். அது அப்படியே காய்ந்து பிடித்து கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே அந்த வீக்கம் வற்றும், அந்த வலி போகும். அப்படி எந்த இடத்திலே வீக்கம் இருந்தாலும் வலி இருந்தாலும் அதற்கு வேறு வெளி உபயோக பத்தாக இதை பயன்படுத்தலாம். ஓமத்தை நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்தபோது ஓம திராவகம் என்று விற்கும். அதாவது ஓமத்திலே வாழை வடி நீராக எடுக்கப்பட்டது. அதனுடைய மாற்று வடிவத்தில் தான் அப்போல்லாம் கிரைஃப் வாட்டர்னு ஒன்று விற்றுது. இப்போல்லாம் அதெல்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த குழந்தைகள் காரணம் தெரியாமல் அழுது கொண்டு இருக்கும். அது அழுது கொண்டிருக்கிற போது அந்த குழந்தைக்கு என்னதை கொடுப்பது, அது என்னென்னு சொல்லுமோ சொல்லாது. அப்போது தாய் அது என்னவென்று தெரியாமல் அவதி உறுகிற போது அது செரிமான பிழையினாலே இருக்கும் என்று உரை மருந்துன்னு போடுவாங்க. இந்த கடுக்காய், மாசிக்காய், அந்த பிள்ளை வளர்த்தி அதை சுட்டு இதை இழைத்து தேனில் குழைத்து நாக்கில் தடுவார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை அப்படியே அசந்து நல்லா தூங்கிடும். இப்போ வயிற்றிலே வாயு உற்பத்தியாகி அந்த குழந்தை உபாதையினாலே வலியினாலே அவதிப்படுகிற போது அப்போது இந்த கிரைஃப் வாட்டர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது என்ன, ஓமத்திலே வாழை வடித்திருத்த நீர். நான் ஒரு முறை தொலைக்காட்சியில் கூட அதை காண்பித்தேன். ஓமத்திலே எப்படி வாழை வடி நீர் எடுக்கலாம் என்பதை பற்றி காண்பித்தேன். ஒன்றும் இல்லை, நம்ம இப்போல்லாம் அந்த காலத்துலலாம் கள்ளச்சாராயம் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் அது நல்லா தெரியும். இந்த ஓமத்தை வாழை வடி நீராக ஒரு வாழையில் எடுத்துக்கொண்டு ஓமத்தை தண்ணீரோடு சேர்த்து காய்ச்சி அது இன்னொரு பகுதியில் அதை குளிர வைத்து அங்கே வடிகட்டி அதை வடிய விட்டு எடுத்தால் அது ஓம திராவகம் அல்லது ஓம தீநீர். அந்த ஓம தீநீர் வயிறு உப்புசத்தை போக்குகிற ஆற்றல் பெற்றது. இதை நாம் கையாண்டு நலம் பெறுவோம். இன்னொரு மூலிகை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு மூலிகை, அதற்கு பெயர் கோரைக்கிழங்கு. இந்த கோரை என்பது ஒரு புல், அது ஒரு களைப்பயிர். பெரும்பாலும் நிறைய களையாக இருக்கிற பயிர்கள் தான் இன்றைக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகின்றன. இந்த கோரைக்கிழங்கு, இதுக்கு இன்னொரு பெயர் முத்தக்காசுன்னு பேர். கோவைக்கிழங்குக்கு இன்னொரு பேர் முத்தக்காசு. இந்த கோவைக்கிழங்கினுடைய தாவர இயல் பெயர் சைப்ரஸ் ரொடன்டஸ் என்று சொல்வார்கள். சைப்ரஸ் ரொடன்டஸ் என்பது இந்த முத்தக்காசுக்கு இன்னொரு பெயர். இந்த கோரைக்கிழங்கு சித்த மருத்துவத்திலே பல்வேறு மருந்துகளிலே ஒரு சிறந்த டானிக்காகவும் பல நோய்களை அகற்றுவதற்கும் பல்வேறு தயாரிப்புகளிலே இது சேர்க்கப்படுகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் மிகச்சிறந்து இப்போல்லாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒன்று கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர். இந்த இரண்டிலுமே இந்த கோரைக்கிழங்கு சேருகிறது. இந்த கோரைக்கிழங்கு வெப்பத்தை தணித்து அதே நேரத்தில் காய்ச்சலில் இருந்து நம்மை விடுபட செய்து மிக சிறந்த ஒரு கப சுர நீக்கியாக அது இருக்கிறது. அதை பற்றி தேரையர்கள் சொல்லுகிற போது, சீத சுரம் போக்கும்
சீந்த சீத சீத சுரம் தீர்க்கும் செம்புனல் பித்தம் போக்கும். சீத சுரம் தீர்க்கும் செம்புனல் பித்தம் போக்கும். வாத சுரம் தீர்க்கும் வையகத்தில் வேதை செய்ய. வாத சுரம் தீர்க்கும் வையகத்தில் வேதை செய்ய. வந்த பிணியை எல்லாம் விரட்டும் முத்த காசு. வந்த பிணியை எல்லாம் விரட்டும் முத்த காசு. கொந்த மலர்குழலே கூறு என்று ஒரு பாடல் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேரையர் எப்படி ரசித்திருக்கிறார், சுவைத்திருக்கிறார் பாருங்க. அந்த அந்த பெண் அவளுடைய தலையிலே அவளுடைய கூந்தலிலே மலர் இருந்திருக்கிறாள். அந்த மலர் கொத்து மலர். அது அந்த எதுகை காரணமாக அந்த சந்தம் பிழையாகாமல் கூடாது. வந்த பிணியை எல்லாம் என்று போட்டதுனாலே இங்கே இந்த இடத்துல கொந்து மலர்னு போடுறார். கொந்து மலர் அல்ல, கொத்து மலர். அந்த அந்த இடத்துல அந்த தகரமானது நகரமாக மாறி வந்திருக்கிறது. கொத்து மலர். கொத்து மலர் கார் குழலே. கொத்து மலரை சூடி இருக்கின்ற வார் குழலே, நீண்ட குழலை பெற்றிருப்பவளே, உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லி இத்தனை மருத்துவ பண்புகளை கோரைக்கிழங்குக்கு இருப்பதாக தேரையர் சொல்லுவார். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.